ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆரம்பித்து அப்புறம் ரெக்கவர் ஆகி போயிட்டுருக்கான். ஸோ நான் வச்சுருக்க சார்ட்டே பாருங்கள், 4 ஹவர் சார்ட் வச்சா பார்த்துட்ருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்னு ஒன்று போட்டிருப்பேன். லாஸ்ட் இயர் February ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு யாரும் ட்ரேட் எடுக்க வேணாம். நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த அனலைஸ் போட்டுட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னது தான். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் நம்ம 25,000 3 மாதமாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1ஆந்தேதி பட்ஜெட்டு, அதில் வந்து டவுன் ஆகி லைட்டாக அப் ஆகிடுச்சுங்களா அடுத்த நாள். ஸோ நம்மளை திங்காம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் ஆரம்பித்து க்ளோஸில் ப்ளஸில் முடித்தான். அதேமாதிரி கேப் அப் பாருங்கள், 2வது நாள் பட்ஜெட்டுக்கு 2வது நாள் கேப் அப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ரெட் கேண்டிலாக வீழ்ந்துட்டுருக்கு பாருங்களா. இதே அனாலிசிஸ் தான் நான் பண்ணேன், நம்ம இதுலேயும் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப்போ டவுன் ஆச்சு. சரி, மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன். நேற்று எடுக்க வேண்டியது தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூஸ் பாசிட்டிவ். ரெண்டாவது இன்னும் 2 நாள் தள்ளி போய் தான் இது ஆகுனுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நான் சொல்லிடுறேன் காரணம். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா மைனஸ்லாம் முடிச்சிருக்கான். 1.5%, 1%. எது அமெரிக்காவோடது, யூரோப்பியன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் நிக்கி, ஹாங்செங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுனில் தான் போயிருந்தது. ரெண்டாவது நம்ம மார்க்கெட் பாருங்கள், ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் வந்துச்சு எல்லாமே. நிஃப்டி 50, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென் நிஃப்டி பேங்க்கு இதெல்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாருங்கள், நிஃப்டி ஐடி கிட்டத்தட்ட 6% மேலே, அது 6.4 ஆயிடுச்சு. இப்போ 6% மேலே போயிட்டுருக்கு. பிஎஸ்சி பேங்க்கும் ஸ்டார்ட் ஆகுது, இப்போது க்ரீனில் இருந்தது, ஸோ ரெட்டி ஸ்டார்ட் ஆகுது. நிஃப்டி ஃபார்மா பாருங்கள், நிஃப்டி ரியல்டி எல்லாமே வந்து ரெட்டு, ஓகேங்களா. நிஃப்டி சர்வீசஸ்ஸு, சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸ் 150 பாயிண்ட் டவுன், கிட்ட 100 ப்ளஸில் இருந்தது பாருங்கள், இப்போ 150 டவுனு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வச்சுக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் 4 ஹவர்ஸ் தான் ஆரம்பிக்கும் போது, ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்கோசம். ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன் அனாலிசிஸு. என்னென்னா என்னோடய கான்செப்ட்டு 25,500 இது கீழே வரும் மார்க்கெட். ஏன்னா வந்து இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் ஃபில்லப் பண்ணுறது கம்பல்சரியாக வந்தாகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடி 1000 பாயிண்ட் அப்பு. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், ஒரு 2 வருஷமாக அப் ஆனதுக்கப்புறம் அந்த கேப் வந்து அந்த கேப் எப்படி வந்து அது இதுவாகணும். ஆனால் ஒரு வாரம் தான் 2வது வாரத்தில் ஆகும். அதனால தான் நான் ட்ரேட் எடுத்துருக்கேன் பாருங்கள். 9:15:57 செகண்டுக்கு எடுத்தது தான் தப்பு. இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுத்துருக்கணும். ஸோ பாருங்கள், லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆரம்பித்து 11,500 நேற்று முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 10,000 ரிஸ்க் எடுத்துருக்கேன். நான் வந்து இது 2 வாரம் தள்ளி எடுத்துருக்கேன், 17 February. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து 10, அதுக்கு அடுத்த வாரம் தான் 17. ஸோ பாருங்கள் எப்படி எடுத்துருக்குன்னு. நான் எடுத்த ட்ரேடு பாருங்கள், 150 மேலே ஃபஸ்ட் கேண்டில் எடுத்தது தான் தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 115 எடுத்துருந்தால் 130 எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி 120 135 இதுமாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கலாம் தான் விட்டுருக்கேன். ரிஸ்க்னா எப்படின்னா 2 வாரம் அப்படியே விட போகிறேன், என்ன ஆகுது பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி February மாதம் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது அனலைஸ் பிரகாரம் ஃபுல்லாக விடலான்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.